உங்கள் லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு, டேமேஜ் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு சில டிப்ஸு சொல்கிறேங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில மெத்தட்லாம் லேப்டாப் எப்பவுமே வந்து பொறுமையாக சென்டராக அந்த சென்டர் பாயிண்ட் பாருங்கள், அதை பார்த்து அதை பொறுமையாக க்ளோஸ் பண்ணுங்கள், பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். சடான் டப்புன்னு போட்டு அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா டிஸ்பிளே டப்புன்னு போய் அடிச்சதுனாக்க ப்ரோக்கன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பேக்கில் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், லேப்பை க்ளோஸ் பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு பேக்கில் வைக்கும் போது பொறுமையாக பேக்கில் வைக்கணும். ஏன்னா கீழே வந்து தரையில் பேக் இருக்கும், பேக்குள்ளே வைப்போம் லேப்டாப்பை, டக்குன்னு போய் இடிச்சதுன்னா கார்னர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தின்னாக தான் இருக்கும் டிஸ்பிளேயில். இந்த இடம் இடிச்சதுன்னா கீழே டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் ஆகுங்க. இந்த லேப்டாப்பும் வந்து அந்த மாதிரி ப்ரோக்கன் ஆகி வந்ததுதான். டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இது பழைய டிஸ்பிளே வந்து வேஸ்ட், இது வேஸ்ட்டில் போட வேண்டியதுதான். இதெல்லாம் ரெடியெல்லாம் பண்ண முடியாது, வேறு டிஸ்பிளே தாங்க ரீப்ளேஸ் பண்ணணும். மொபைல் டிஸ்பிளே மாதிரி தின்னாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். இவ்வளோ தான் சைஸ். நீங்கள் 15.6 14 இன்ச் எந்த சைஸாக இருந்தாலும் இவ்வளோ தின்னாக தான் இருக்கும். ரெண்டாவது பேனா, பென்சில், ஒரு காயின் இருந்தால் கூட இங்கே சென்டர் எங்கே இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ப்ரோக்கன் ஆகிடுங்க. மேலே வெயிட்டும் வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து